ஊருக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா அக்கா பொண்ணுக்கு வந்து சடங்கு, தம்பியோட பிறந்த நாளும் வருது. அதனால ஊருக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். 5:30க்கு ட்ரெயின். சாயந்தரம் அவனுக்கு கிருத்திக் சாப்பாடு வந்து நேந்திரம் பழத்தை வேக வச்சு அதை அரைச்சி வந்து டிஃபன் பாக்ஸில் எடுத்துட்டேன். நைட்டுக்கு வந்து காளான் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஹஸ்பண்ட் செஞ்சு கொடுத்தாங்க. நாங்கள் மட்டும்தான் ஊருக்கு போகிறோம். ஹஸ்பண்டுக்கு வந்து லீவ் கிடைக்கல. ரயில்வே ஸ்டேஷனில் சடனாக வந்து போலீஸ் மேடம் வந்து உங்களோட வீடியோனா நான் பார்ப்பேன், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்குமே அவங்க கேட்டது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஊருக்கு நான் வந்தோன்னா அடுத்த நாள் வந்து மாமா வந்து மீன், கனவா, இறால் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையும் நல்லா குழம்பு வச்சு மதியானம் போல் வந்து சாப்பிட்டோம். கிருத்திக்கோட பிறந்தநாள் வரைக்கும் நான் ஊரில் தான் இருப்பேன். ஏன்னா திரும்ப ட்ரெயின்லலாம் ட்ராவல் பண்ணி வர முடியாதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு சிலையாக வந்து கிருத்திக்கோட பிறந்தநாள் முடிச்சோடனே போகலான்னு இருக்கேன். நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கிருத்திக்கை வச்சுட்டு நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என் ஹஸ்பண்ட் வந்து டியூட்டிக்கு போகிறப்ப வந்து நானே சமைச்சிருவேன். அவர் ரெஸ்ட் அப்போ வந்து அவரே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவார், ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க